190 ரன் அடிச்சும் இந்தியா நேற்று தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. ப்ளஸ் ஜேகே பெத்தலோட அந்த ருத்ர தாண்டவ பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாவோட அந்த வெற்றி கனவை சுக்குநூறாக சிதைச்சிருக்கு. அதுவும் ஒரே ஓவரில் 29 ரன் அடித்தார். ப்ளஸ் அந்த இடத்துல இந்தியா தோல்வியை தழுவிட்டாங்கன்னு சொல்லிடும். ஜெயிக்க வேண்டிய மேட்சை இங்கிலாந்துக்கிட்ட இந்தியா தாரவாத்து கொடுத்துருக்காங்க. இந்தியா எதனால நேற்று மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக ஒன்று விடாமல் அந்த வீடியோவில் பார்க்க நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் T20 மேட்ச். இந்தியா இந்த 2வது T20ல ஜெயிச்சு வெற்றியோட ஆரம்பிப்பாங்கன்ட்டு எல்லாருமே ரசிகர்லாம் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தோம். ப்ளஸ் ஆனால் அந்த ஒரு ஆர்வத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் தான் நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இந்தியா இந்த 2வது T20ல ஒரு தோல்வியோட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நம்ம எல்லாம் எதிர்பார்த்த வைபவ் சூரியவன்சி டெபியூ ஆவார்னு எதிர்பார்த்தோம். ப்ளஸ் அந்த ஒரு விஷயம் நேற்று மேட்ச்சில் நடந்ததுன்னு சொல்லி ஆகணுங்க. ஓகே, ஓல்டு டிராஃபர்ட் கிரவுண்டில் தான் 2வது T20 மேட்ச் நடந்தது. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல டாஸ் வின் பண்ண நம்ம இந்திய அணி முதல்ல பேட் பண்ணுறோம் அப்படி டிசிஷன் ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்தார். ப்ளஸ் அந்த ஒரு டிசிஷன் இந்தியாவுக்கு நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்துன்னு சொல்லி ஆகணும். ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி. இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் வைபவ் சூரியவன்சி கொஞ்சம் கூட அந்த பயங்கிறதே இல்லை. இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா டப்புன்னு மொதல் பாலே விளையாடுறோம் அப்படி இன்டர்நேஷ்னல் மேட்ச் அப்படிங்கிற ஒரு பயம் கூட இல்லை. மொதல் பாலே அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். இருந்தாலும் பேட்டில் படல. ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு 2 6 அடித்தாருங்க. வேறு லெவலாக இருந்தது. தெறிக்க விட்டார். சும்மா மாசு காமிக்க போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் கொஞ்சம் இறங்கி விளையாடி ப்ளஸ் அவர் ஸ்டெம்பிங் மூலிமா அவுட் ஆகி வெளில போனார். இது கொஞ்சம் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. ப்ளஸ் ஆனால் அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா நிறுத்தலை. அவர் ஒரு ருத்ர தாண்டவ இன்னைக்கு ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. போன T20யில் எப்படி விளையாண்டாரோ அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இன்டென்ட்டோட ஆடி ப்ளஸ் இந்தியாவோட ஸ்கோரை அப்படியே மலமலன்னு ஏற்றினார். ப்ளஸ் அவருக்கு பக்கபலமாக இஷான் கிஷன் அவரும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் தனது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேரும் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் ஜோடி போடுறாங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பு இந்தியாவுக்கு நல்ல ஸ்கோரை அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஓவருக்கு 10 அப்படின்ட்டு ஸ்கோர் சூப்பராக போயிட்டு இருந்தது. 13 ஓவருக்கு 130 ரன் அடித்தாங்க. ப்ளஸ் அந்த இடத்துல தான் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரேக்குங்கிறது உழுவுதுங்க. ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட்டு உழுவுது. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்த பேட்டர்ஸ் எல்லாமே மிடில் ஆர்டரில் போட்டு சொதப்புன்னு சொதப்புறாங்க. சுபம் தூபே ரொம்ப தடுமாற்றம். அவருக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தனது விக்கெட்டை அவரும் லூஸ் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் அவரும் பார்த்தீங்கன்னா சரியான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. ஒரு இஷான் கிஷன் அவரும் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருந்தார். அவரும் தனது விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு போயிட்டார். கடைசியில் அந்த ஒரு மிடில் ஆர்டரில் கொலாப்ஸில் கொஞ்சம் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேமுக்குள்ளே இந்தியாவோட அந்த ஸ்கோரை அப்படியே கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். இருந்தாலும் கடைசியில் திலக் ஒரு சின்ன ஒரு அதிரடி காமிச்சதுனால இந்தியா 20 ஓவருக்கு 190 ரன் அடிக்க முடிஞ்சதுங்க. ஓகே, அதுக்கப்புறம் 191 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி ஆட ஆரம்பித்த இங்கிலாந்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பமே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஹர்தீப் சிங் கொடுத்தாரு. மொதல் போலே பிலிப் சால்ட்டோட விக்கெட் எடுத்தார். ப்ளஸ் அதே ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லரோட விக்கெட்டையும் தட்டி தூக்குனார். மொதல் ஓவருக்கு 1 ரன்னு 2 விக்கெட்டுன்னு இந்திய ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸை கொடுத்தாரு ஹர்தீப் சிங்கை. அது ஆனால் ரொம்ப நேரம் நிலச்சி நிற்கல. அதுக்கப்புறம் இங்கிலாந்தோட கேப்டன் உள்ளே ஹாரி புரூக் வெறும் 15 பால் தான் பிடிச்சாரு. 6 பவுண்டரி 4 அப்புறமும் சும்மா செதற விட்டுட்டு 30 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். அசால்ட்டாக 39 ரன்னு ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளேயில் ரன்னை அழகாக ஏற்றி கொடுத்துட்டு அக்ஷர் பட்டேல்கிட்ட அவங்களோட விக்கெட்டை இழந்துட்டு போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த 3 விக்கெட்டு இழந்ததுக்கப்புறம் ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பித்தாங்க இங்கிலாந்து பிளேயர். ஜேக்கப் பெத்தல் அண்ட் பாண்டன் 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரிக்க முடியாமல் இந்தியா ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் இருந்தாலும் பாண்டம் ஒரு கட்டத்தில் தனது விக்கெட்டை இழந்தாலும் ஜேக்கப் பெத்தல் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் தனியால் இன்னும் விளையாட ஆரம்பித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு தேவை கடைசி 4 ஓவருக்கு 50 ரன் தேவைப்பட்டுச்சுங்க. அப்போ தான் 17வது ஓவரை வீச வந்தது நம்ம ரவி பிஷ்ணோய். அந்த ஓவர் தான் இந்தியாவுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக மாறிச்சு. இங்கிலாந்துக்கு வெற்றிக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுத்துருன்னு சொல்லி ஆகணும். அந்த ஓவரில் ரவி பிஷ்ணோய் 2 நோபால் போட்டார். அந்த 2 நோபாலையும் பயன்படுத்தி ஜேக்கப் பெத்தல் 6 பவுண்டரின்னு சும்மா விளாசுனால அந்த ஒரு ஓவரில் மட்டும்
மொத்தம் 29 ரன் வந்து போச்சுங்க. அந்த 29 ரன்னே அடிச்சது எல்லாமே ஜேக்கப் பத்தல் தான். ப்ளஸ் அதனால இங்கிலாந்துக்கு அந்த வெற்றிக்கு முக்கியமான ஓவரா அமைஞ்சது அந்த 29 ரன் 17வது ஓவர் தான். ப்ளஸ் இந்தியாவோட அந்த வெற்றி பயணம் அந்த இடத்துலயே வந்து சுக்குநூறா செதஞ்சுன்னு சொல்லுவேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, அழகா ஜேக்கப் பத்தல் சேஸ் பண்ணி இந்த ஸ்கோர வந்து இங்கிலாந்துக்கு ஜெயிக்க வச்சுட்டாரு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, 191 ரன்ன வெறும் 19 ஓவர்லயே வந்து சேஸ் பண்ணி 4 விக்கெட் வித்தியாசத்துல இங்கிலாந்துக்கு ஒரு வெற்றிய வந்து தேடி குடுத்தாரு ஜே.கே. பத்தேல். அவரும் அருமையான ஒரு ஹாஃப் செஞ்சுரி பதிவு பண்ணாரு. 70 ரன்னுக்கு மேல ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இதனால இந்தியா இப்ப இங்கிலாந்து பொறுத்தவரைக்கும் இப்ப லீடிங் ஃப்ரண்ட் ஃபுட்ல இருக்காங்க. 1க்கு 0ன்ட்டு அவங்க தான் சீரிஸ்ல முன்னிலை வைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல விட்டோம். ஸ்ரேயஸ் ஐயர் இருக்க வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. 13 ஓவர் வரைக்கும் 130 ரன் நல்லா ஓவருக்கு 10ன்னு போயிட்டு இருந்தது. அந்த 13 ஓவருக்கு அப்புறம் இந்தியா பேட்டிங்ல கொலாப்ஸ் ஆனாங்க. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது குடுக்கல. ஓவருக்கு 10ங்கிறத அடிக்கவே இல்ல. ரொம்ப தடுமாற ஆரம்பிச்சாங்க. ப்ளஸ் வந்து அந்த இடத்துல நம்ம விட்டோம். ப்ளஸ் 190ங்கிறது 200, 210 ஒரு 220 அடிச்சிருந்தாங்கன்னா, இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்கோரா இருந்திருக்குங்கிறது என்னோட கருத்தா இருந்திருக்கு. அதே மாரி பவுலிங் டிபார்ட்மெண்ட்லயும் இந்தியா நேத்து வந்து சொதப்பல் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாங்க. எஸ்பெஷலி ரவி பிஷ்னோய் 4 ஓவர் போட்டு 60 ரன் குடுத்திருந்தாரு. நம்ம ஹர்ஷித் ராணா 3 ஓவர் போட்டு 30 ரன் குடுத்திருந்தாரு. நம்மளோட வருண் சக்கரவர்த்தி அவரும் பார்த்தீங்கன்னா 30 ரன்னுக்கு மேல குடுத்திருந்தாரு. இதனால பார்த்தீங்கன்னா, பவுலிங் டிபார்ட்மெண்ட் நேத்து சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கல. இதுவும் இந்தியாவுக்கு ஒரு தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சதுன்னு சொல்லி ஆகணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா அடுத்த மேட்ச்லயே ஒரு வெற்றிங்கிறது கம்பேக் பண்ணி அடுத்த மேட்ச்ல அவங்களோட முதல் வெற்றியை பதிவு பண்ணுவாங்களா? இல்ல பதிவு பண்ண மாட்டாங்களா? அப்படிங்கிறத நீங்க வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே.